அனைவருக்கும் வணக்கம். இந்த சொர்க்கவாசல் திரை அப்படிங்கிற திரைப்படத்தை விமர்சனத்தில் நான் உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். அ இந்த சொர்க்கவாசல் திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா, இன்னைக்கு ஒ ஒ ரிலீஸ் ஆகி எல்லா இடத்துலயும் ஓடிக்கிட்டுருக்கு. இது வந்து 1999ல் சென்னை மத்திய சிறையில ஏற்பட்ட கலவரத்த அடிப்படையாக வச்சு, ஒரு 45 பேர் இறந்துட்டாங்க, கொஞ்சம் பேர் காணாம போயிட்டாங்க அப்படிங்கிறத வச்சு நகர்றதாக இந்த கதை ஆரம்பிக்குது. இந்த கதையில வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து யாரையும் வந்து நம்ம யாரையும் வந்து குறிப்பிடுவதாக இல்ல. இது வந்து எல்லாமே கற்பனை தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுனால, இத நம்ம வந்து கேரக்டரைஸ்டா பார்க்காம, நம்ம வந்து இந்த படத்த வந்து பார்க்கலாம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, கதை சொல்ற மாரி அமைச்சிருக்காங்க. ஒரு விசாரணை கமிஷன் வந்து இஸ்மாயில் கமிட்டி அப்படிங்கிற ஒரு நபர் விசாரணை கமிஷன் இந்த அ மத்திய சிறையில் நடந்த கலவரத்த பத்தி விசாரிக்கிறதுக்காக நடக்குது. அந்த விசாரணையில வந்து எல்லாரும் சொல்ற மாரி அந்த கதை ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் முடியுது. இந்த இந்த கலவரம் வந்து இந்த கலவரத்தினால ஆட்சி கலைப்பு வரைக்கும் ஏற்பட்டதாகவும், அதுக்கப்புறம் வர்ற அரசு வந்து இந்த விசாரணை கமிட்டிய போட்டு, அது வந்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டி இந்த கமிட்டிய போடுறாங்க. இந்த விசாரணை கமிட்டியில வர இஸ்மாயில் அப்படிங்கிற நபர் நடராஜன் அப்படிங்கிறது இந்த கதாபாத்திரத்த எடுத்திருக்காரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அ கட்டபொம்மன் அப்படிங்கிற ஒரு காவல்துறை அதிகாரியா வரும் கருணாஸ வந்து மாலை போட்டிருக்காரு. அவர் மேலேருந்து ஒரு மாரியா பார்க்கறது எதுக்காக அந்த சீன வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கடைசி வரைக்கும் பார்த்தோம். அதுக்கான காரணங்கள் காமிக்கல. ஒருவேளை வந்து இந்த மாரி சில தகுதித்த வேலைகள் வந்து இந்த கருணாஸ் பார்த்த மாரி காமிச்சிருக்காங்க. அவர் பண்ணிட்டு இந்த மாரி மாலை போட்டிருக்காரு அப்படிங்கிற மாரி காமிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. தெளிவாக எதுவுமே சொல்லல. அதேபோல வந்து அ பிரபல ரவுடி சிகாவாக செல்வராகவன் அவர்களும், சிறை கண்காணிப்பாளராக சரபுதீன் அப்படிங்கிறவரும், அதே மாரி சிறை காவல் அதிகாரியா கட்டபொம்மனாக கருணாஸும் நடிச்சிருக்காங்க. இந்த அதாவது ஒரு எந்த தப்புமே பண்ணாம சிறைக்கு வந்த ஒரு கதாபாத்திரமாக, சிறைக்குள் அடைக்கப்பட்ட கதாபாத்திரமாக பார்த்திபன் அப்படிங்கிற கதாபாத்திரமா ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்காரு. அவருடைய காதலியாக சானியா ஐயப்பன் அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க. அது என்னன்னா, அவர் வந்து எதுவுமே செய்யாம ஒரு கொலை குற்றத்துக்கு சாட்டப்பட்டு 5ஆம் குற்றவாளியாக உள்ள வர்றாரு அப்படிங்கிறது தான் வந்து இந்த கதையினுடைய ஆரம்பம். அவர் வந்த பிற்பாடு எப்படி வந்து இந்த சிறைக்குள்ள வந்து இந்த மாரி கலவரங்கள் நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு கடைசியில என்ன ஆகுது அப்படிங்கிற மாரி எப்படி வந்து இந்த ஹீரோ எப்படி அதுலேருந்து வெளில வராரு, உள்ள இருக்காரா, வெளில வராரா அப்படிங்கிற விஷயங்கள் பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில வந்து இசை பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டோ சேவியர் அப்படிங்கிறவரு இசையமைச்சிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி கிளைமாக்ஸ்ல ஒரு பாட்டு வருது. ஒரு ஆங்கிலம் கலந்த தமிழ் பாட்டு. தமிழ் கலந்த ஆங்கில பாட்டுன்னே சொல்லலாம். அது வந்து அனிருத் வாய்ஸ்ல வர்றாங்க. அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எரிச்சல தான் கிளப்புதே ஒழிய, நமக்கு வந்து இந்த படத்த வந்து கடைசி சி சாரி கிளைமாக்ஸ்ல வந்து பார்க்கறதுக்குடைய ரசனையை உருவாக்கவில்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய இங்க தாழ்மையான கருத்தா இருக்குது. இந்த படத்தினுடைய இயக்குனர் பார்த்தீங்கன்னா, சித்தார்த் விஸ்வநாதன் அப்படிங்கிறவர் வந்து அறிமுக இயக்குனரா பண்ணியிருக்காரு. படம் பாதியில வரைக்கும் வந்து அவர் சொல்ல வந்தத வந்து நிறைய வந்து கிளைக்கதைகள் மாரி நிறைய கதாபாத்திரங்கள் நடந்த கதைகள வந்து சொல்ற மாரி அந்த விசாரணை கமிஷன்ல சொல்ற மாரி கதைக்களம் அமைத்திருக்கு. அது சில குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் வந்து ஃபர்ஸ்ட்டு ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் இழுவையா தான் போகுது. நமக்கே கொஞ்சம் போர் அடிக்கிற மாரி இருக்கு. ஆனா 2வது பகுதியில வந்து அதை சரிகட்டி அவர் வந்து அத நேர்த்தியாக கொண்டு போயிருக்காரு. பின்னணி இசை வந்து இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். ஒரே இரைச்சலா இருக்குது. அதாவது வசனங்கள் கடைசிலலாம் சில விஷயங்கள்ல நம்ம வந்து காது கொடுத்து கேட்க முடியாத மாரி இருக்கு. அதேபோல வந்து அந்த பார்த்திபன் நண்பராக வரும் ரங்கு, அவர சீனியர் குக் பஷீரு, இவங்கலாம் வந்து சிறப்பான முறையில நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய கதாபாத்திரத்த சிறந்த முறையில காமிச்சிருக்காங்க. அது மாரி ஃபர்ஸ்ட்டு ஹாஃப்ல வந்து கொஞ்சம் அப்படியே இழுவையா சென்றாலும், 2வது பகுதியில வந்து அத சூடு பிடிச்சு, அத வந்து கொண்டு போயிருக்காங்க. இந்த மூக்குத்தி அம்மன் அப்படிங்கிற ஒரு படத்த வந்து இவரு ஆர்ஜே பாலாஜி வந்து நடிச்சிருந்தாரு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்து மதத்தை பத்தி கொஞ்சம் என்னன்னா கொச்சைப்படுத்துற மாரி காமிச்சிருப்பாரு. ஆனா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தில அ கிறிஸ்தவ மதத்த வந்து தூக்கி பிடிச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஏன்னா, அவர் வந்து அந்த ஒரு மத கோட்பாடோட பண்றாரான்னு தெரியல. பட் கதையில உள்ளது அந்த படத்துக்கும், இந்த படத்துக்கும் உள்ள இது வந்து நாம இங்க ஒப்பிடுறோம். ஒரு கிறிஸ்தவத்தை வந்து நல்ல விதமா காமிச்சிருக்கிறது வந்து ஒரு ஆறுதலாக தான் இருக்குது. அ இதுக்கு தான் என்னமோ வந்து அவர் வந்து அ அரசியல்வாதிகள் வந்து படத்த வந்து நாங்க நடிகர்களா பாருங்க அப்படின்னு மாரி சொல்லியிருக்காரு. நடிகர்கள் வந்து அரசியல்வாதிகளையோ அல்லது சமூக கருத்துக்களை சொல்றதுக்கு உரிமை இருக்கும் பொழுது, அரசியல்வாதிகளுக்கு படத்தை பத்தி
விமர்சனம் செய்ய உரிமை இருக்குது. சாதாரண மக்களுக்கும் அந்த படத்தை பற்றி விமர்சனம் செய்யறதுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே அவருக்கு தாழ்மையான கருத்தா பதிவு பண்ணுறோம். அதேபோல் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரங்கு அப்படிங்கிற ஒரு ரவுடியாக வர்ற செல்வராமனுக்கு வந்து அவருடைய கதாபாத்திரத்தை சொல்லப்பட்ட அளவுக்கு வந்து பெருசாக அவர் வந்து புனையப்படலை. அதே மாதிரி ஏதோ ஒன்று வந்து ஒரு குறை இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் இங்கே பதிவு பண்ண முடியுது. ஆனால் அறிமுக இயக்குனர் அப்படிங்கிறத தாண்டி அவர் ஒரு அதாவது சிறைக்குள் நடக்கும் ஒரு பல விதமான ஒரு அரசியல் சார்ந்த சூழ்நிலைகளை ஒரு அப்பாவி இளைஞர்களை எப்படி மாற்றுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த வகையில் வந்து நம்ம இயக்குனரை வந்து பாராட்டலாம். அதே போல் வந்து அந்த நடிகர்கள் வந்து கருணாஸ் வந்து ஒரு மாதிரியான ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெயிலர் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தையும் அதெல்லாம் வந்து அதில் அந்த ஒரு கம்பீரம் வந்து இதில் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த அவருடைய எஸ்பியாக நடிச்சிருக்க வந்து ஒரு பேர் என்ன ஷராபுதீன் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய கேரக்டரோட ஒட்டாமல் இருக்கார். அவர் வந்து ஒரு 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 டெரரான ஒரு எஸ்பியாகவே நம்ம பார்க்க முடியல அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம தாழ்மையான கருத்து. மற்றபடி படம் வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். நம்ம இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க போகிற மார்க் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 3.5 4ன்னு வச்சலாம். 5க்கு 4 இதுதான் நம்ம மார்க்கு. இந்த படத்துடைய விமர்சனத்தில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஒரு வாட்டி தேட்டரில் போய் பார்க்கலாம். ஓரளவு பரவாயில்லாம். நம்ம வந்து கார்டில் போடும்போது அதாவது ரஞ்சித் அவர்களுக்கு நன்றின்னு போடும்போது படம் ஒரு மாதிரியா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் போனோம். படம் வந்து ஓரளவுக்கு பார்க்கலாம். எந்த விதமான ஒரு யாரையும் வந்து புண்படுத்தாமல் ஒரு சிறைக்குள்ளே நடக்கிறத வந்து நம்ம இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. அதனால் இந்த படத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது இந்த விமர்சனம் பற்றி கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இந்த சரியான விமர்சனம் வந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.